guys, welcome back. இன்னைக்கு மேக்னட் ஃபேக்ட்ஸ். ஸோ நேற்று மேக்னட் ஃபேமிலி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மேக்னட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அப்பாடி அமேசிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ. புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரே ஆனந்தம் தான் போங்க. இன்றைக்கி என்னென்ன புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்களும் வாங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு வெரி ஏன் சீலிங் ஃபேன்ல 2 ரெக்கை இல்ல? நோட்டு பேப்பர்ல எதுக்கு இந்த மார்ஜின்ங்கிற கோடு இருக்கு? புதுசா வாங்குற பொருள் எல்லாம் சின்ன தலகாணி மாதிரி இது எதுக்கு? ரோல்ஸ் ராய்ஸ் காரோட முன்பகுதியில இந்த சின்ன ஏன் இருக்குன்னு விடை தெரியாத வினோதமான கேள்விகளுக்கு வியப்பான பதில்களை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க ஆமாம் 2 ரெக்கை ஏன் இல்லை? பெரிய செலிபிரிட்டி உலக பிரபலமா இல்லனாலும் எல்லாருக்கும் வீட்ல கண்டிப்பா ஒரு ஃபேன் இருக்கும். தட்டி விட்டா சுத்தி விட்டு காத்து குடுக்குற இதுல என்னைக்காவது மல்லாக்கப்படுத்திட்டு விட்டதை பார்க்கும் போது இதுல மட்டும் ஏன் 3 ரெக்கை இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 வைக்கலாம், ஈவன் நம்பரா 4 வைக்கலாம். அது என்ன பர்டிகுலரா 3 ரெக்கைன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு வச்சிருக்காங்க காரணம் பாடி தொலையும். அதாகப்பட்டது ஃபேன்ல இருக்க ஏரோடைனமிக் சிஸ்டத்தையும் அந்த ஏர் பிரஷரையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி 3 ரெக்க செட்டப்பை இன்பில்டாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தமா சுத்தாதா சொல்றேன் இருங்க. ஒருவேளை கைகள் மாதிரி 2 ரெக்க மட்டும் வச்சிருந்தா காத்த சரியா இழுத்து கீழ அனுப்புற அந்த ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கெட்டு போகும். ஃபேனுக்கு பேலன்ஸ் இல்லாம போகுங்கறாங்க. காத்து ஒழுங்கா வரதுன்னு சொல்றாங்க. அப்போ 2க்கு பதிலா 4 மாட்டுனா அந்த ஃபேன்ல காத்த வெளிவிடுற அளவெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணப்பட்டாலும் ஃபேனோட வெயிட் அதிகமாகி ஸ்பீடு கம்மியாகிறதோட அது சுத்துறதுக்கான கரண்ட் தேவையும் அதிகமாகுமா? பர்ஸ் கீஞ்சிரும். சிம்பிளா சொல்லணும்னா 4 ரெக்க உள்ள ஃபேன் தலைக்கு மேல சுத்துச்சுன்னா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போயிடும். எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். அதனாலதான் முக்கணிகள் மாதிரி மூக்கு ரெக்கைகள். போயிருக்க பல பேர் கவனிச்சிருக்க ஒரு மேட்டர் தான் அந்த தலையை வச்சுக்கிற ஹெட் ரெஸ்ட கல்ட்டுற மாதிரி இருக்கும். எப்பவும் உட்கார ஆளுங்க தலை சாய்க்கிறதுக்காக அதை அட்டாச் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். எடுத்துக்கிற மாதிரி டிட்டாச்சபிளா கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீயே சொல்லு. ஒரு எமர்ஜென்சி பர்பஸா தான். ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் ஆகி கதவு திறக்க முடியாத நிலைமைக்கு போனாலோ காரோட ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வரணுங்கிற நிலைமை ஏற்படும் போதோ டக்குன்னு சீட்ல இருக்க இந்த தலைப்பகுதியை கழட்டி காரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு வெளியே வந்துடலாங்கிறதுக்காக. அப்போ ஐயா நான் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனோ இல்லையோ உயிராபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நாங்க இங்க மலேசியாவில் ஒரு மொனோ ரயில் இருக்கு. நேற்று கூட அதுல ஏறி போயிட்டு வந்தோம். அந்த மொனோ ரயில் சப்போஸ் கவுந்தா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுலாம் பார்த்து வச்சிருக்கேன் நான். அது வரும்போது சொல்றேன். இல்ல இப்ப அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டி என்ன மொனோ ரயில் மேல அந்த மேல அந்த ஒரு தண்டவாளத்துல மேல அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்குமே அது வந்து எப்பயுமே நல்லா இருக்கு. அது லைட்டா ஆமா அந்த பெண்டுல போகும்போது என்ன ஓர ஆட்டுறாங்க. கீழே பார்த்தா எல்லாம் மனுஷங்கள்லாம் பூச்சியா தெரிவாங்கல்ல. அது கொஞ்சம் நமக்கு டர்ல கிளப்போம். ஆனா சூப்பரா இருக்கும் அந்த ரைடு. நல்லா அப்படியே சிட்டி எல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்து போக நல்லா இருக்கும். ஆனா நான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அது இந்த பக்கம் சாயும் போது நம்ம இந்த பக்கம் இருந்துட்டோம்னா எப்படி நம்மள அந்த இம்பாக்ட்ல இருந்து காப்பாத்துறது? இம்பாக்ட் பண்ணும்போது ஜன்னல் இந்த தூளெல்லாம் உடஞ்சி மூத்துல வந்துச்சுன்னா என்ன பண்றது? சப்போஸ் நம்ம அது விழும்போது நம்ம ஆப்போசிட் சைட்ல இருந்தோம்னா எப்படி தப்பிக்கிறது? தொங்குறதா பிடிச்சி ஃபோர்ஸை கொடுக்கறதா அது பார்த்துருக்கேன். லிஃப்ட் சரசரன்னு இறங்கி கீழே வந்து அடிக்கிற இம்பாக்ட்ல நம்மளோட முட்டி எலும்பு உடையும் நின்றுட்டு இருந்தோம்னா. ஆனா டைமிங் மிஸ் ஆச்சுன்னா போயிடும். அந்த டைமிங்ல ஜம்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிராக்டிகலா நடக்கிற விஷயமா ஜம்ப் நானும் ஒருக்கா மாட்டேன். சோ இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறேன் நானு. இந்த முடி நட்டுக்கிட்டு நின்றா ஓடின அந்த இடத்துல இருந்து மழை பெய்யும் போது இடி தாக்குற அபாயம் இருக்கு. அந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான சேஃப்டி டிப்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான். அவசரத்துல தோணணும். இப்ப இந்த ஹெட் ரெஸ்ட கலட்டி கண்ணாடி உடைக்கலாம்னு சொல்லும் போது இவர் நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அது கண்ணாடி உடைக்கிறது தான் வச்சிருக்கு. அப்ப அது டக்குன்னு உடையும். அந்த இடம் கொஞ்சம் இதா இருக்கும். கார்ல மட்டும் அது ஏன் இல்ல? இந்த கார்ல எதுக்கு வைக்கணும்? ஃப்ரெஷ்ஷா ஹேண்ட்பேக், பர்ஸ், ஷூஸ், ஏன் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது கூட அது உள்ள சின்னதா வெள்ளையா ஒண்ணு இருக்கும். தலவாணி கூப்பிடப்படுற இதுல தெளிவா போட்டிருப்பாங்க துண்டுறதுக்கு இல்லன்னு. சரி முன்னாடி சொன்ன பொருள் எல்லாம் வாங்கும்போது ஏன் இதை போட்டு அனுப்புறாங்கன்னு தெரியுமா? தெரியல. அது ஏன் தின்னக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல. அதை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த சிலிக்கா ஜெல்லோட முக்கியமான வேலையே அதை போட்டு விடுற பொருட்களுக்குள்ள எப்படியாவது ஈரப்பதம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அதை மொத்தமா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது தான். தெரியாம தண்ணி பட்டிருந்தாலோ உள்ள சில நீர் துளிகள் போயிருந்தாலோ அதை மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு பொருளை பாதுகாக்கிறதா இதோட வேலை. அதனாலதான் ஐயா இவள அந்த வீட்ல பிரகலண்ட் ஆக்கிருக்கு. பொதுவா வாகனங்களுக்கு பின்னாடி எழுதி இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம்.
இதெல்லாம் நம்ம பயபுள்ளைக்கு தெரிஞ்சா சிலிக்காஜல் சும்மா நிறைய வாங்குற ஐட்டங்கள்ல நிறைய கிடைக்கும். நம்ம குப்பையில தான் போடுவோம். எடுத்து அக்கில் வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு என்னமா ஊத்துது, அக்கில் 2 சொருகுனோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னா ஆமா மாப்பிள்ள நிறைய சிலிக்காஜல் இருக்குடா, ட்ரை பண்ணுவோம்டா நாளைக்கு. ஷூக்குள்ள எல்லாம் போட்டு வைக்கலாம். ஷூல போடலாம்டா, வேர்த்து ஊத்தும் சரியா. நமக்கு இந்த இடத்துல தான் கசகசான்னு ஊத்தும். அங்க 2 சிலிக்காஜல் பாக்கெட்டை சொருவிட்டோம்னா அது எப்படி வேறுங்க கவரோட காலுக்கு 2 வச்சு பாப்போம். நான் வரல இந்த விளையாட்டுக்கு. டு நாட் ட்ரை திஸ் ஷாட். ஓ சுடுகாட்டு பேயை கூட நம்பு, சொந்தக்கார நாய்களை நம்பாதே. மனுஷன் எந்த அளவுக்கு நொந்திருப்பாருல. நான் இதை சொல்லல, லோட் அடிக்கிற ட்ரக் பெரிய லாரிலாம் ஹார்ன் ஓகே ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கலாம். என்ன ஓவர்டேக் எடுக்கும்போது ஹார்னை போட்டு வாங்கன்னு எழுதிருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். அதோட அர்த்தமும் கிட்டத்தட்ட அதான்னாலும் இடையில அந்த ஓகே எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? அதாகப்பட்டது அதுக்கு ஒரு பழைய கால வரலாற்று காரணம் இருப்பதாகவும் சொல்றாங்க. வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல பெரும்பாலான பெரிய ரக ட்ரக்ல எல்லாம் டீசல்ல ஓடுற மாதிரியே கெரோசின்ல ஓடுற, அதாவது மண்ணெண்ணெய்ல ஓடுற வெரைட்டியும் இருந்திருக்கு. வெகு தூர பயணங்களுக்கு கெரோசினை பயன்படுத்தும் போது செலவு கம்மியா இருந்த அதே நேரத்துல தீ பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சாம். கெரோசின்ல ஓடுற வண்டி போகுது, பாதுகாப்பா வாங்கன்னு அப்படின்னு ஆன் கெரோசின்ங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிற மாதிரியான சொல்ல எழுதுனாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது எனக்கு. கூட்டமா மொச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல போனா கொட்டி விடுற தேனி தான் டேஞ்சர் நினைச்சீங்கன்னா இது அந்த தேனிக்கே டேஞ்சரான போச்சு. இதோட பேரு தான் ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட். இந்த குளவிகளோட மெயின் வேலையே தேன் கூடுகள் இருந்ததுன்னா அதுக்கு உள்ள போந்து இருக்க தேனி எல்லாத்தையும் கொடூரமா கொள்ளும். அதாவது இதுல ஒரு குளவியே 1 நிமிஷத்துல 40 தேனீக்களை போட்டு தள்ளுற அளவுக்கு சண்டை செய்யும். ஒரு சில குளவிகள் போனாலே சில மணி நேரங்கள்லயே மொத்த கூட்டையும் காலி பண்ணிடும். இறந்த தேனீகளை தூக்கிட்டு போய் அதோட கூட்டுல இருக்க புழுக்களுக்கு உணவா கொடுக்கும். அப்படி இருக்க இந்த குளவிகளால பெரிய பிரச்சனை சந்திக்கிறது தேன் பண்ண வச்சிருக்கவங்க தான். ஆனா இதையும் சமாளிக்க ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது இதுகளை அட்ராக்ட் பண்றதுக்காக கறியை வச்சு அதுல மாற்ற குளவி மேல லேசான ஒரு பிளாஸ்டிக் கவரை மாட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டதுக்கு அப்புறமா அது தப்பிச்சு போகும்போது அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதோட கூட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. பிறகு என்ன கொட்டு வாங்காத அளவுக்கு கீரெல்லாம் மாட்டிட்டு போய் தேன் கூட்டுக்கு இதுக்கு பண்ற வேலையை இதோட கூட்டுக்கு தேன் பண்ண வச்சிருக்கவங்க பண்ணுவாங்க. முடிச்சு விட்டுருவாங்க. முக்கியமா அதோட குயினை பொதுவா ரூல்டு நோட் குயினையே தூக்குறாங்க. ஏங்க எனக்கு இதுல பல டவுட் இருக்கு. இவ்வளவு நாள் தேன் பூச்சி தான் ஆபத்துன்னு நினைச்சேன், அதுக்கே ஆபத்து விளைவிக்கிற ஒருத்தர் இருக்காரு. ஓகே, என்னங்க அந்த குளவி கரியெல்லாம் திங்குது? ஏன் நீங்க பூல இருக்கிற தேனை தானப்பா குடிக்கணும், அதுக்கு கறி திம்பிங்களா? இத்தனையோட தான் இருக்காங்க. இதெல்லாம் செல்லுபடியாகாது. இது என்ன புதுசா இருக்கு? அது சும்மா மணந்துட்டு போகும் முதல்ல. திங்குது, திங்குதுன்னு கறி திங்கிறாங்க. இத்தனோண்டு இருந்து நாங்களே வாரத்துக்கு ஒரு தடவை தான் கறி, நீங்க தின்றீங்க. எப்படி இருக்கு பாருங்க. அங்க அந்த குயின் இருக்குதுல்ல, அவங்களோட குயின். இவர் இங்க இருந்து அந்த ஒரு பிளாஸ்டிக்கை சொருகி விட்டோடனே அதோடய பறந்து அங்க போனோடனே குயின் வணக்கம் மாதா, ராஜா மாதா வணக்கம்னு குயின் கேட்பான். ஆமா அது என்ன பின்னாடி? ஐயா நான் தொழிலுக்கு புதுசியா, இங்க போட சொன்னா அங்க இருந்தே போட்டு வந்திருக்கான் மிளகா பொடிங்கிற மாதிரி. இன்னும்னா அனுமார் மால் மாதிரி போயிட்டே இருக்கு. வடிவில் அடி வாங்குறதுல அது மாதிரி 5 நிமிஷத்துல வந்து குயின் ஆடிட்டு போயிடுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அதான் பறக்கும் இல்ல. பின்னால அவங்க ஓட வேண்டியது, கறியை வச்சானே வர வேண்டியது, குண்டியில பேக கட்டி போக வேண்டியது, அவங்க துரத்தி வந்து குயினை கொள்ள வேண்டியது. இது தேவை அவங்களுக்கு. நீங்க வாங்கி எழுதுன எல்லாருக்குமே தெரியும் அதுல மார்ஜின் ஒரு மேட்டர் இருக்கிறது. ஏன் சில இடங்கள்ல அன்ரோல்டு நோட்டுகள்ல கூட மார்ஜினை போட்டு எழுத வைப்பாங்க. ஆனா அப்படி மார்ஜின்ற மேட்டர் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதாவது இந்த மார்ஜின்ங்கிற விஷயம் இருக்கிறது பேப்பர் வீணா போகாமையும் பாதிப்படையாமையும் இருக்கணும்னு ஆதி காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ற மேட்டர். அதாவது பழங்காலங்கள்ல நோட்டு புக்லயோ இல்ல பேப்பர்லயோ எழுதி வைக்கும் போது எலிகளால பேப்பரோட எட்ஜுகள் குதறப்படுறத கண்டுபிடிக்கிறாங்க. பிற்காலத்துல எலியை வந்து கிடைச்சாலும் எழுதப்பட்டிருக்க கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காம இருக்கணும்னு மார்ஜின்ங்கிற விஷயத்தை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல கண்ணா பின்னா எழுதுறதை விட இந்த மாதிரி எழுதும் போது ஒரு நீட்டான லேஅவுட் கொடுக்குதுன்னு இப்ப வரைக்குமே அந்த மார்ஜின்ங்கிற மேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்க தெரிஞ்சு என்னடா எலிக்கடிக்கு கண்டுபிடிச்சவங்க யார்? ஏன் வருதாது? நானும் மார்ஜின்னோட பெருசா ஏதோ படிச்சவங்க ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. எலிக்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப எலி சைடுல மட்டும் தான் கடிக்குது, அந்த சைடு மட்டும். அது அப்ப இப்ப பாத்தீங்களா தேன் பூச்செல்லாம் கறி திங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீட்டு எலியெல்லாம் எழுதி வச்சதுதான் நல்லா ருசியா இருக்கு கடிக்கு. இத நான் நினைச்சிட்டு இருந்தேன் மார்ஜின் வந்து இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நம்பர் எழுதுறதுக்கு வச்சிருக்காங்க, அந்த சின்ன பாக்ஸ்ல டேட் எழுதுறதுக்கு வச்சிருக்காங்க அப்படி நினைச்சேன். எலிக்கடி
ஆக அந்த எலியை கொல்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, நம்ம தள்ளி எழுதிக்கிறோம், அவங்க வந்து ஓரத்தை மட்டும் கட்டிக்கிட்டு. பொதுவா பைலட்னு யோசிச்சு பார்த்தாலே பல மாதிரி தாடி இல்லாம முழுக்குன்னு ஒரு மூஞ்சியோட ஒரு முகம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன்னா பெரும்பாலான விமான ஓட்டிகள் வலிச்சு ஷேவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி காரணமும் இருக்கு. அதாகப்பட்டது பிளைட் ஓட்டிகள்லாம் 14,000 அடி உயரத்துக்கு மேல பறக்கும் போது அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அப்ப டக்குன்னு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கும் போது அது முகத்தை முழுசா கவர் பண்ணிக்க விடாமையும் பெரிய சைஸ்ல தாடி வச்சிருந்தா அதுல ஏர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலயும் பல விமான நிறுவனங்களே பைலட்டுகளை தாடியை ஷேவ் பண்ண வச்சிருவாங்க. அதே நேரம் ஒரு சில ஏர்லைன் கம்பெனிகள் எல்லாம் இதை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலா இல்லாம கம்பெனி அலோவ் பண்ற அளவுக்கு தாடியை வச்சுக்கிறதுக்கு விடுறாங்க. ஆனா ராக்கி பாய் மாதிரியும் திருவள்ளூர் மாதிரி எல்லாம் தாடி வச்சுட்டு போக முடியாது. வேற மூச்சு திணறனா முகமூடி போட முடியாது. சங்கட்டமா இருக்காது. பொதுவா காருக்கு பின்னாடி என்ன இருக்கும்? சரி, அதை நம்ம எல்லாரையும் சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கறது பைலட்டு, அவருக்கு அதெல்லாம் சொல்லி அவரை வர வைக்கிறீங்க, ஓகே. சப்போஸ் ஃப்ளைட்டுக்குள்ள அந்த ஏர் கேபின்ல ப்ரெஷர் குறைஞ்சி ஆக்சிஜன் குறைஞ்சோடனே மாஸ்க் விழும்ல, அப்ப பறக்கிற நாங்க தாடி வச்சுக்கிட்டு சாகலாமா? எங்களுக்கும் சொல்லுங்க. இப்படி ஒரு காரணம் இருக்கு, விருப்பம்னா சேவ் பண்ணுங்க, உயிர் ஆபத்து வரக்கூடாது, அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கங்கன்னு உயிர் பயத்துல பண்ணுவாங்க தானே. இனி இதை தெரிஞ்சுக்கிட்டா இனி பண்ணுவாங்க. ஏன் பைலட்டுக்கு மட்டும் சொல்றீங்க? உங்க கம்பெனியால் மட்டும் பொழைக்கணுமா? நாங்க சாகிறதுக்கா? நல்லா இருக்கு, எங்களுக்கும் சொல்லுங்க சார் இந்த மாதிரி விஷயங்களை. கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இன்ஜின், ஹெட்லைட், எலுமிச்சம்பழம் இல்ல இந்த மாதிரி கோடு இருக்கும். ஆக்சுவலா பல கார்களோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா கண்ணாடியில இந்த மாதிரி டிசைனர் லைன்ஸ் இருக்கும். அது டிசைனுக்கு தான் நினைச்சீங்கன்னா அதுக்காக இல்ல. ஆக்சுவலா காரோட ரியர் எண்ட்ல இந்த மாதிரி இருக்க லைன்ஸ் கிடையாது, மெட்டல் ஒயர். அதோட இது இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் பனிப்படியிற காலத்துலயோ இல்ல ஈரப்பதமா இருக்கும் போதோ கார்ல இருக்க இந்த ஹீட்டர் பட்டனை தட்டி விட்டா காரோட அந்த பேக் சைடுல ஹீட்டை கொடுத்து கண்ணாடியை கிளியர் பண்றதுக்கு தான். அது பெரும்பாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார்கள்ல இருக்கும். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வழக்கமா இருக்க வாட்டர் பாட்டிலோட மூடி கலர்லயே ஏகப்பட்ட மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமா பாட்டில் மூடி கலர் வெள்ளையா இருந்தா அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அர்த்தம். அதே மூடியோட கலர் ப்ளூவா இருந்தா அது நிலத்தடி ஊற்று நீர் இல்லனா ஸ்ப்ரிங் வாட்டர். அதே கருப்பு மூடி போட்டிருக்க வாட்டர் பாட்டில்ல வழக்கமான குழாய் தண்ணியை விட pH லெவல் அதிகமா இருக்க ஆல்கலைன் வாட்டர், அசிடிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே பச்சை கலர் மூடி போட்டிருக்க வாட்டர் பாட்டில்ல நிலத்தடி ஊற்று நீர்லயே ஃப்ளேவர் கலந்தது அர்த்தமா. ஆனா உள்ள என்ன வாட்டர் இருக்குங்கறத மூடியோட கலர்லயே காட்டணுங்கிற இந்த ரூல் மேலை வெஸ்டர்ன் நாடுகள்ல மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியால கேப்போட கலருக்கும் தண்ணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இருக்கிறது எல்லாமே மினரல் வாட்டர் தான். எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஐக்கன். நான் தான் யோசிச்சேன், மலேசியாவுல ஒரு பிராண்ட் மஞ்சள் கலர் மூடி வச்சிருக்காங்க இருக்கு. ஆனா இங்க எல்லோ கலருக்கு எதுவும் சொல்லுவாருன்னு பார்த்தா எல்லோவே வரலையே. எங்க மலேசியாவுல எல்லாம் தண்ணின்னு போனீங்கன்னா எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எப்பா இதெல்லாம் தண்ணியானு இங்க வந்தா தெரிஞ்சு. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பாட்டில் வாட்டர் வாங்கும் போது அந்த பிராண்ட் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா மிஞ்சி போனா ஒரு பிராண்டு 2 பிராண்டு தான் இருக்கும். மலேசியாவுக்கு வந்து புதுசாக ஒரு கடையில் போயிட்டு கொஞ்சம் அயர்னா தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே போய் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தா எந்த தண்ணி, ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. ஆமா, ஏன் சார் எல்லாம் தண்ணி தானே சார், அதுல ஒரு டேஸ்ட் இருக்குமா? ஆரஞ்சு ஃபிளேவர், அந்த ஃபிளேவர், ப்ளூபெரின்னு இல்ல எல்லாம் பச்சை தண்ணி தானே. பார்த்தா ஒரு வெள்ளிங்க, அதாவது ஒரு வாயில தொடங்கி 200 ரூபா வரைக்கும் இருக்கு. தாகத்துல தண்ணி குடிக்க கடைக்கு போனேன் நானு, அதை மறந்து தண்ணியில இவ்வளவு வெரைட்டி இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போனேன் நானு. அந்த காருக்கே உரித்தான ஒரிஜினல் மேட்டராவும் இருக்கிறதா முன்னாடி இருக்க அந்த சின்ன ஸ்டாச்சு. அதோட ஒரிஜினல் பேரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசினும் உலகத்தோட அதீத சொகுசு சிம்பிளாவும் அது பார்க்கப்படுது. ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு காதல் கதையும் இருக்கு. அதாவது ஆரம்ப காலங்கள்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இல்ல. இப்ப காரோட முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க இந்த சிம்பிளோட மாடல் எலனர் வெலாஸ்கோ த்ராண்டன்ங்கிற இந்த லேடி தான். இவங்க மாடலோ ஆக்டர்ஸோ கூட கிடையாது. அப்ப பெரிய கார் கலெக்டரா இருந்த லார்ட் மாண்டாகோங்கிற இவருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தவங்க தான் அவங்க. சரி, கார்ல வந்த கதையை சொல்லு. இவங்க 2 பேருக்கும் இருந்த ஒரு கள்ள காதல் தான் அது கார்ல வந்ததுக்கு காரணமோ. நீ புரோக்கரா நீ? 1909ல லார்ட் மாண்டாகோ அவருக்காக பர்சனலா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கும்போது அதுல முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாச்சு வேணும், அதுவும் எலனார் த்ராண்டனை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சார்லஸ் சைக்ஸ்ங்கிற அப்ப இருந்த ஒரு சிற்பி கிட்ட கேட்டிருக்காரு. அப்படி அவரு கேட்டுக்க முதல்ல ரோல்ஸ் ராய்ஸுக்கு உருவாக்கின ஐக்கானும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு லேடியோட பெரிய ட்ரெஸ் பறக்கிற மாதிரியும் ஒரு விரல உஷின சொல்ற மாதிரி லிப்ஸ் மேல வச்சிருக்க அது இவங்களோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்திருக்காரு. இவர் காருக்கு முன்னாடி மாஸ்க் கட்டு வச்ச இந்த மேட்டர் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கே பிடிச்சு போக 1911ல இந்த ஸ்டாச்சு இன்ஸ்பயர் பண்ணி
இப்ப இருக்க ரோல்ஸ் ரைஸோட சிலையை உருவாக்கி இருக்காங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காரிய கதை மாதிரி. ஏண்டா அவன் 5 கோடி 6 கோடி கொடுத்து காரை வாங்கி கள்ளக்காதல் சிம்பிளாடாது. கள்ளக்காதலுக்கு வந்து சொகுசு பேர் அவங்களோட கள்ளக்காதலை காட்டுற மாதிரி அப்படின்னு ஒரு சிலை. இந்த நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு ஏண்டா மொட்டை காசு இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? இனி அந்த சிலையை பாக்குறவங்க இதான் ஞாபகம். நோ 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 ஏய் ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் திருப்பி எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நோ கேன்சல். நேத்து தான் புக் பண்ணேன். நல்ல வேளை நீங்க இந்த வீடியோ அதுல பாத்தீங்க. நீ வேற ஏதாவது செஞ்சு அதுல வேணாம் அந்த கள்ளக்காதல் இருந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேணாம். அந்த காரே வேணாங்க. ஆனா அதுல பாரு எப்படி அந்த செட்டு வச்சிருக்காரு. ஏங்க இது என்னங்க இது கள்ளக்காதலுக்கு வந்தது? ஆனா இது எதிர்பார்க்கல தானே நம்ம. நான் ரோல்ஸ் ராய்ஸ்னா இவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமாடா? எவனோ ஒருத்தன் வாங்கி வைக்கிறான், அதை ரசிச்சு இன்ஸ்பயர் ஆகி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நீ கம்பெனிக்காரன். அதுவும் இத களவெடுக்க போனா அது கீழே போயிருமாடா. இந்த கள்ளக்காதல களவெடுக்க வர போறாங்க. மொட்டாண்டனுக்கு சொந்தமான பாத்தியா அதை நம்ம பிடிக்க போனா ஏன் ஓடுதுன்னு இப்பதான் தெரியுது. ஒழிக்கிறாங்க கள்ளக்காதலா இது? வேணாம் வேணாம் இந்த ரோல் ரைஸே வேணாம். ரோல் எவனோ எப்பயோ பண்ண கள்ளக்காதலுக்கு 5 கோடி 6 கோடி இப்ப எல்லா நடிகர்களும் வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அது போல. நம்மளுக்கே இப்பதான் தெரியுது. அதுக்கு பேர் என்னது என்னது குயின் ஆஃப் எக்ஸ்டசியா ஏதோ ஒரு எக்ஸ்டசி. நம்ம பேரு இப்ப கள்ளக்காதல் எக்ஸ்டசி. இனி ரோல்ஸ் ராய்ஸ பார்த்தாலே கள்ளக்காதல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இப்படி எத்தனை நமக்கு தெரியாம இருக்கும். இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுங்கற. ஆக ரோல்ஸ் ராய்ஸோட அந்த சிம்பிள் ஸ்டாச்சு உருவானது ஒரு வீட்டுக்கு தெரியாத லவ் ஸ்டோரியால தான்ங்கறத தெரிந்து கொள்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத சில பேர் நல்லா இருப்பீங்க அப்படி நம்புறேன். பார்த்ததுல ஈர்த்தது எதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஒரு மாலை கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் டாக்ஸ். இல்ல அவர் தினம் தினம் இப்படி கேட்கிறாரு, நம்மளும் கண்டுபிடிக்கிறோமே. அவர் என்ன இதை நம்மளுக்கு ஒன்றுமே தரல. அவருக்கு செஞ்சுக்கிறாரு. இல்ல நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் ஒன்று சொல்றாரு இல்ல, கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னா கமெண்ட்ஸ் வரும். இப்போ அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு வீடியோ மட்டும் பண்ணி முடிச்சுட்டு போகாம ஒரு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றது நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு எனக்கு பக்குன்னு வந்தது. நான்லாம் ஒரு காலம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியாவது சாகரத்துக்குள்ள ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று வாங்கி அதுல ஏறி உட்காந்துடணும்டா. நான் ஏன்டா வர்றேன் வீடியோ பக்கமே வரமாட்டோம் போடா. எனக்கு பெரிய செலவு மிச்சம் பண்ணியிருக்காரு மேக்னட் டாக்ஸ். உண்மையா சொல்லி ஆமா, நல்ல காதலுக்கு ஒரு கார் இருந்தா சொல்லுங்க. நல்ல காதலுக்காருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் பேர் வச்சிருக்காரு. அது வந்து அந்த கம்பெனி ஓனர் கூட இல்ல, அவர் என்ன ஏதோ ஒரு கஸ்டமர், அந்த காரை வாங்கின கஸ்டமர் இந்த கருவு முடிச்ச வேலையை பண்ணுனது கம்பெனி பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா சிலை நல்லா இருக்கு, கள்ளக்காதல் சிலை நம்மளும் வைப்போம் அப்படின்னு அந்த உசுங்கிற கையை எடுத்து இப்படி பின்னாடி வச்சிருக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி. ரோல்ஸ் ராய்ஸை இப்போ தமிழ்நாட்டிலேயோ மற்ற நாடுகள்லையோ வந்தா கேக்கேன்னு வைக்கணும். கள்ளக்காதல். இது ரோல்ஸ் ராய்ஸ் கிடையாது, கள்ளக்காதல். மாநகட்ட போய் இதுக்கு 5 கோடி உனக்கு. வாடா, உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன்.